வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்துக்கிட்டு வேற வேலையாவது பார்த்துருக்கலாம். இப்படி சோத்துக்கு புண்ணியம் இல்லாமல் இப்படி தண்டமாக உட்காந்துருக்கேன்னு திட்ட அவருக்கு ரொம்ப வருத்தம் வந்துருச்சு. மனைவி திட்டினா கேட்காது மனசு. ஆமாம் சரி விடு, நான் ஏதாவது வேற வேலை பார்க்குறேன்னு கிளம்பி போயிருக்கிறாரு. போகிற வழியில் ஒரு மாடு கட்டி கிடந்திருக்கு. மாட்டுக்கு பக்கத்தில் ஒரு விளம்பர பதாகை. அந்த பதாகையில் என்ன எழுதியிருக்குன்னா, மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். அதை செய்து விட்டால் 1 லட்சம் ரூபா பரிசு. ஆத்தியார் பார்த்தார், எப்படியாவது இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு 1 லட்சம் ரூபாய் ஜெயிச்சிருவோம்னு நினைச்சு போய் பக்கத்தில் மாடு பக்கத்தில் உட்காந்து ஏதோ சொல்லியிருக்காரு. மாடு சிரிச்சிருச்சு. அப்புறம் என்ன சொன்னார் தெரியல, மாடு கண்ணீர் விட்டு அழுதுருக்கு. அப்புறம் எப்படியோ ஏதோ சொல்லி மாடு அத்துக்கிட்டு ஓடிடுச்சு. பரிசை வாங்கிட்டு வீட்டுக்கு போனாரு. அந்த அம்மா கேட்கறா, எப்படியா 1 லட்சம் ரூபா வந்துச்சுன்னு. கேட்கணும்ல, 1 ரூபாய்க்கு புண்ணியம் இல்லாம இருந்தவன் திடீர்னு 1 லட்சம் ரூபாயோட வந்தா. அப்படித்தான் திருறாங்க, ஒண்ணும் இல்லாம திருறாங்க. ஓட்டு போட்டு ஜெயிச்சோன்னா கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க. ஏன்னு நம்ம கேட்டோமா, நாடே கடல்ல இருக்கு, நாட்டை ஆண்டவன் பூரா கோடீஸ்வரனா இருக்கேன், ஜனாதிபதி மாதிரி நினைக்கிறேன். எப்படி பாருங்க. ஆனாலும் அதை பத்தி நம்ம கவலைப்படுறதே இல்லை. நமக்கு தேவையில்லை, பெரிய இடத்து போல போறோம் உடைக்கும். ஆனாலும் பாருங்க, அவ கேட்டா எப்படியா 1 லட்சம் ரூபா வந்துச்சுன்னு. அவர் சொன்னார், ஒன்றும் இல்லம்மா, நான் ஒரு மாடு கட்டி கிடந்துச்சு. அந்த மாட்டுக்கு ஒரு போட்டி அறிவிச்சிருந்தாங்க. மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். அப்படி பண்ணிட்டா 1 லட்சம் ரூபா பரிசுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல கலந்துக்கிட்டேன், அதனால 1 லட்சம் ரூபா கிடைச்சு. அப்படியா, மாடு சிரிக்கிற அளவுக்கு நீ என்னையா சொன்ன அப்படின்னு கேட்டா அந்த அம்மா. அவர் சொன்னார், ஒன்றும் இல்லம்மா, மெதுவா பக்கத்தில் போய் உட்காந்து மாட்டை பார்த்து கேட்டேன், என்னை தெரியுதா, நான் தான் வாத்தியாருன்னே. நம்பாம அது நக்கலா சிரிக்குது, நீ எல்லாம் வாத்தியாரான்னு சிரிக்குது. சரி, அப்புறம் அழுகிற அளவுக்கு நீ என்னையா சொன்ன. நான் என்ன சொல்ல முடியாது, நீ என்னை படுத்தின பாட்டையும் நான் பட்ட கஷ்டத்தையும் சொன்னேன். அது கஷ்டத்தை விட என் கஷ்டம் பெருசா தெரிஞ்சிருக்கு. அது கண்ணீர் விட்டு அழுதுருச்சு. அப்புறம் அத்துக்கிட்டு ஓடுற அளவுக்கு என்ன சொன்னேன். மெல்ல கேட்டேன், ஒரு வாத்தியார் வேலை இருக்கு வர்றியான்னு கேட்டேன். போதும்டா சாமின்னு அதோட அத்துக்கிட்டு ஓடி போச்சு. எப்படி ஆயிட்டம் பத்தியெல்லாம் நம்ம நிலைமை. பள்ளிக்கூடம்